Tata IPL 2025 Fantasy Team Preview Prediction in Tamil. IPL 2025 points table. LSG மூணாவது இடத்துல இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அஞ்சாவது இடத்துல இருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயருக்கான ஒரு பேட்டில் தான் பார்க்க போறோம். இதுல பஞ்சாப் வந்து ஒரே ஒரு மேட்ச் விளையாடி இருக்காங்க அண்ட் எல்எஸ்ஜி 2 மேட்ச் விளையாடி இருக்காங்க. இன்னும் ஒரு சில டீம்ஸ் 3 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் விளையாடின ஒரே டீம் பஞ்சாப் தான். பஞ்சாபுக்கு இது 2வது மேட்ச், லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கு இது 3வது மேட்ச். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின்னு, ஒரு மேட்ச் லாஸ். பஞ்சாப் ஒரே ஒரு மேட்ச் ஆடினாங்க, ஒரு மேட்ச் வின். இந்த ரெண்டு டீம் 3வது இடம் 5வது இடத்துல இருக்கக்கூடிய டீமுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ வந்து நம்ம பார்க்கலாம். டாப்ல இருக்கக்கூடியது ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் தோல்விகளை சந்திக்கவே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் நேற்று ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீமுமே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். தோக்காத டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோக்கல, டெல்லி கேபிட்டல்ஸ் தோக்கல அண்ட் பஞ்சாப் தோற்கவில்லை. இந்த 3 டீம் தான் இது வரைக்கும் தோக்கவே இல்லை. ஸோ அதில் மெயின் திங் வந்து ஆர்சிபியும் டிசியும் தான் இது வரைக்கும் தோக்கல. மேட்ச் நம்பர் 13 டூஸ்டே எக்னா ஸ்டேடியம், பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஸ்டேடியம். பஞ்சாபுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்குமான மேட்ச் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்எஸ்சி 2 மேட்ச் விளையாடி இருக்காங்க. அதற்கான கிரவுண்டு பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். 76 மீட்டர் நீளம், 69 மீட்டர், ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா 81 மீட்டர். நீளமானது, இந்த நாட்டிலேயே மிக நீளமானது. T20 வடிவத்தில் சராசரி ஸ்கோரிங் மைதானம். இரவு ஆட்டங்களில் முதலில் பேட்டிங் செய்வது அது நன்மைகளாக கொண்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லது அப்படிங்கிறது தான் இந்த பிச் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸ்ட்ரெயிட்டா 81 மீட்டர்ஸ், 76 மீட்டர் அண்ட் 69 மீட்டர்ஸ். ஒரு சைடு சின்னது, மீதி எல்லா சைடும் பெருசாக இருக்கும். பஞ்சாப் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காங்க, அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பஞ்சாப்ல டாப் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது ஸ்ரேயஸ் ஐயர், அவர் தான் டாப். 2வது டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியன்ஷ் ஆர்யா அண்ட் 3வது டாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங். இந்த 3 பேர் தான் லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்காங்க. இந்த 3 பேரை தாண்டியே வேற யார் யாருக்கெல்லாம் கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். பிரபு சிம்ரன் சிங் ஒரு 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அஸ்மத்துல்லா உமர் சாய் இன்டர்நேஷனல் லெவலில் நல்லா கலரக்கூடிய ஒரு பிளேயர். கிளென் மேக்ஸ்வெல் அதே மாதிரி நல்லா விளையாடக்கூடிய பிளேயர். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6 மேட்ச்ல திடீர்னு ஒரு மேட்ச் என்ன பண்ணுவாரு, 100 அடிச்சிருவாரு. 100 அடிச்சு ட்ரீம் டீம்ல கேப்டனா வந்துருவாரு. 6 மேட்ச் 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் வந்து அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அஸ்மத்துல்லா உமர் சாய் டபுள் ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பிளேயர். போலிங், பேட்டிங், ஃபீல்டிங், கேச்சிங் எல்லா பொசிஷன்லயும் இருப்பாரு. இவரும் ஒரு மெயின் பிக்கா இருப்பாரு. ஆனா 16 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு 6, 2 4, 15 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா கூட இருப்பார் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பஞ்சாப் இது வரைக்கும் தோக்கல. ஸ்ரேயஸ் ஐயர், பிரியன்ஷ் ஆர்யா வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு ஆடிட்டர். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 23 பாலுக்கு 47 ரன், 2 6, 7 4, 200 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. இவர் வந்து 50-50 ஆப்ஷன் அடிச்சு 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர். அதேதான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர். கிளென் மேக்ஸ்வெலும் அதேதான் 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்த 3 பிளேயர்ல இருந்து ஒரு பிளேயர் இல்ல 2 பிளேயர் எடுத்துக்கலாம். அந்த 2 பிளேயர் யாருன்றதை நீங்களே முடிவு செய்யலாம். அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் பவர் பிளேல செமையா போடக்கூடிய ஒரு பிளேயர். யுஸ்வேந்திர சஹால் ஸ்பின் ட்ராக்னா சப்போர்ட் பண்ணும். அது ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் போலிங் ஒரு செட் ஆவாரா, 2வது போலிங் செட் ஆவாரான்னு பார்ப்போம். மார்க்கோ ஜான்சன், ஷுயான் ஷெச், வைஷாக் விஜயகுமார். ஸோ இந்த 5 போலர்ஸ் இருக்காங்க. பார்ட் டைம் போலர் ஓமர் சாய், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், இந்த 3 பேர் இருக்காங்க. போலிங் டிபார்ட்மெண்ட் பாருங்க. 2 விக்கெட்டுகள் ஹர்ஷதீப் சிங், இவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. மார்க்கோ ஜான்சன் ஒரு 4 ஓவர் போட்டிருக்காரு, ஒரு விக்கெட்டு. கிளென் மேக்ஸ்வெல் 2 ஓவர் போட்டிருக்காரு. ஸ்டோனிஸ் 2 ஓவர் போட்டிருக்காரு. யுஸ்வேந்திர சஹால் 3 ஓவர். விஷேக் விஜயகுமார் 3 ஓவர். அஸ்மத்துல்லா ஓமர் சாய் 2 ஓவர். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஓமர் சாய், மேக்ஸ்வெல், ஸ்டாயினிஸ் இந்த 3 பேருமே பேட்டிங் பிளஸ் போலிங் பிளஸ்
ஃபீல்டிங் கேச்சிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் வந்து நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு மேக்ஸ்வெல் வராரா, ஓமர் சாய் வராரான்னு பார்த்தீங்கன்னா ஓமர் சாய். அப்போ ஓமர் சாய்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீமை பிக் பண்ணலாம். அர்ஷதீப் சிங் டிஃபால்ட் பிக்காவே இருப்பாரு. இந்த இடத்துல விஜயகுமார் இவர் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணக்கூடிய ஒரு போலர். இவர் இன்னைக்கு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இவர்கிட்ட இருந்து இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். எல்எஸ்சியோட பேட்டிங் யூனிட் பாருங்க, நல்லா பாருங்க. மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன் இந்த 2 பேர் மட்டும்தான் அடிக்கிறாங்க. வேற யாருமே இந்த டீம்ல இருந்து இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. இங்க இருந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் 27 ரன் நாட் அவுட், மீதி எல்லாம் 4, 0, ஷபாஸ் அகமது 9, ரவி பிஷ்னாய் 0, டிவைஸ் சிங் 0, ஏடன் மார்க்கரம் 15. அப்போ 2 பிளேயர் மிச்சல் மார்ஷ் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 200, 250. வேற யாருமே 150 கூட தாண்டல. 112, இங்க பாத்தீங்கன்னா 115, 142 இவ்வளவுதான் ஸ்ட்ரைக் ரேட்டா இருக்கு. ரெண்டாவது மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு பாருங்க. மிச்சல் மார்ஷ் திரும்பவும், நிக்கோலஸ் பூரன் 70 ரன், இந்த 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க. பேண்ட் பாத்தீங்கன்னா 15 ரன்னு, இங்க பாத்தீங்கன்னா பேண்ட் 0 ரன்னு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல ஏடன் மார்க்கெட்ல இருந்து ஒரு நல்ல நார்க் எதிர்பார்க்கலாம். ரிஷப் பண்ட்கிட்ட இருந்தும் நல்ல நார்க் எதிர்பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ் ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா லாங்கர் பவுண்டரியில ஒரு கேச்சிங் கொடுத்து அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கலாம். அதே தான் இங்க பாத்தீங்கன்னா பேண்ட் வந்து 15 ரன், ஆயுஷ் பதுனி அதே மாதிரி மில்லர் அடிச்சிருக்காரு, அப்துல் சமத் 22 ரன் கேமியோ ஆடிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல திரும்பவும் 4 பாலுக்கு 1 ரன். மார்க்கரம் இந்த மேட்ச் ரிஸ்கியா ட்ரை பண்ணுங்க. ஒரு டீம் ஆஸ் யூஷுவலா மிச்சல் மார்ஷும் நிக்கலஸ் பூரனும் எடுங்க, கேப்டன் வைஸ் கேப்டனா போடுங்க. இதுல ரெண்டாவது டீம் போடும் பொழுது ஏடன் மார்க்கரம் எடுங்க, பேண்ட் எடுங்க, நிக்கலஸ் பூரன் 3 பேர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் போலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ், ரவி பிஷ்னாய், ஆவேஷ் கான். ஸ்லோவா போடக்கூடியவங்க 6 அடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஷர்துல் தாக்கூரும் ஆவேஷ் கானுக்கும் லாங் பவுண்டரி 81 மீட்டர்ஸ் பவுண்டரி வந்து 76 மீட்டர்ஸ்ல கேட்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆவேஷ் கானும் ஷர்துல் தாக்கூரும் உங்களுக்கு நல்ல வேரியேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஷர்துல் தாக்கூர் 2 ஓவர் 2 விக்கெட், எம் சித்தார்த் 2 விக்கெட், திவேஷ் சிங் 2 விக்கெட், ரவி பிஷ்னாய் 2 விக்கெட், பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமது விக்கெட் எதுவும் எடுக்கல இந்த மேட்சை, பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின் பாருங்க, டாப் ஆர்டரு 2 மேட்ச் விளையாடிருக்காரு பூரன் 145 ரன், மிச்சல் மார்ஷ் 2 மேட்ச் 124 ரன், இவர் 2 மேட்ச் டேவிட் மில்லர் 40 ரன், அப்துல் சமத் 1 மேட்ச் 22 ரன், ஏடன் மார்க்கரம் 2 மேட்ச் 16 ரன், ரிஷப் பண்ட் 2 மேட்ச் 15 ரன். அதனாலதான் இந்த மேட்ச் வந்து இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு டீம்ல கொடுங்க. ஒரு 2 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீம்ல இந்த 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போலிங் டிபார்ட்மெண்ட் பாருங்க, 2 மேட்ச் 6 விக்கெட் டாப் ஆர்டர், 2 மேட்ச் 3 விக்கெட் டிக்வேஷ் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய் 2 மேட்ச் 3 விக்கெட், மணிமாறன் சித்தார்த் ஒரே மேட்ச் தான் விளையாடிருக்காரு 2 விக்கெட், அண்ட் பிரின்ஸ் யாதவ் 2 மேட்ச் 1 விக்கெட். இதுதான் வந்து எல்எஸ்சியோட டாப் ஆர்டர் போலிங் யூனிட். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 ரன் 5 இன்னிங்ஸ், 151 to 129 4 இன்னிங்ஸ், 170 189 2 இன்னிங்ஸ், அபவ் 190 5 இன்னிங்ஸ். டோட்டலா 16 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8 முறையும், பேட்டிங் செகண்ட் 2 முறையும். ஸோ நல்ல டீம் எது அப்படிங்கறத பார்த்து இது பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நேற்று மும்பை இந்தியன்ஸ் செமையா போலிங் போட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்ண கேகேஆரை பொட்டலம் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டாஸ்ல இருந்து எந்த டீம் பொட்டலம் பண்ணுவாங்க டெலிகிராம் சேனல்ல பார்ப்போம். ஆவரேஜான ஸ்கோர் 125, ஹையஸ்ட் ஸ்கோர் 235, லோயஸ்ட் ஸ்கோர் 108 ரன்கள். ஃபாஸ்ட்டுக்கு 31, ஸ்பின்னுக்கு 12 விக்கெட்டுகளும் விழுந்திருக்கிறது. அண்ட் 5 மே 2024 பாருங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 235 ரன் 6 விக்கெட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ல ஃபாஸ்ட்டுக்கு 5, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 6, டோட்டலா வந்து ஃபாஸ்ட் 11, ஸ்பின்னு 5 விக்கெட். அப்போ ஃபாஸ்ட் டாமினண்டா இருக்காங்க. இங்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா 235 ஃபார் 6. 27 ஏப்ரல் 2024 196க்கு 5, அதே எல்எஸ்சி ஃபாஸ்ட்டுக்கு 4, ஸ்பின்னுக்கு 1, ராஜஸ்தான் ராயல் 199க்கு 3, ஃபாஸ்ட்டுக்கு 2, ஸ்பின்னுக்கு 1, டோட்டலா 6/2. ஃபாஸ்ட் 6 விக்கெட்டும், ஸ்பின்னர் 2 விக்கெட்டுகளும். 30 ஏப்ரல் 2024 மும்பை 144க்கு 7, ஃபர்ஸ்ட் இன்னிங் ஃபாஸ்ட்டுக்கு 1, ஸ்பின்னுக்கு 1, எல்எஸ்ஜி 145க்கு 6, 19.2, ஃபாஸ்ட்டுக்கு 4, ஸ்பின்னுக்கு 1, டோட்டலா 9/2. 19 ஏப்ரல் சிஎஸ்கே 176க்கு 6, ஃபாஸ்ட் இன்னிங் 3, ஸ்பின்னு 3, எல்எஸ்சி 180க்கு 2, செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட்டுக்கு 2, ஸ்பின்னுக்கு 0, டோட்டலா
5/3. இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இங்க ஸ்பின்னுக்கு 1, இங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 0, இங்க ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 1. அப்ப ரெண்டாவது இன்னிங்ஸ்ல ஸ்பின் வந்து நம்ம கம்மியா எடுக்கணும். இங்க மட்டும்தான் 4 விக்கெட் ஸ்பின் விழுந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கோர் பாத்தீங்கன்னா இங்க 200, இங்கேயும் ஆல்மோஸ்ட் 200, இங்கேயும் பாத்தீங்கன்னா 180, ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிட்ட வந்திருக்கு. இங்க மட்டும்தான் கம்மியா வந்திருக்கு. ரெண்டாவது இங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின்னு, இங்க ரெண்டாவது பேட்டிங் வின்னு, இங்கேயும் ரெண்டாவது பேட்டிங் வின்னு, இங்கேயும் ரெண்டாவது பேட்டிங் வின்னு. ஸோ செகண்ட் பேட் பண்ற டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. ரெண்டாவது பேட்டிங் பண்ற டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது பேட்டிங் பண்ற டீம் இங்க 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, இங்க 2 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, இங்க 6 விக்கெட் விட்டுருக்காங்க, இங்க மட்டும்தான் 10 விக்கெட் விட்டுருக்காங்க. ஏன்னா ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஸோ அப்போ ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் 3, 2, 6 இந்த மாதிரி விக்கெட்டுகள் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் பேட்டிங் வின் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் ஸ்பின்னு வந்து செகண்ட் போலிங்ஸ்ல எடுபடவில்லை, ஃபாஸ்ட் மட்டும்தான் எடுபடுது. இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணுங்க, இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு ரெண்டாவது சினாரியோ கிரியேட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் சினாரியோ, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சினாரியோ. இது வந்து ரெண்டாவது சினாரியோவா டீம்ஸை கிரியேட் பண்ணலாம். டோட்டலா 4 மேட்ச் 8 விக்கெட்ல பஞ்சாப் 1, எல்எஸ்சி 3 வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தோம். அதே மாதிரி இங்க பாருங்க, மிச்சல் மார்ஷ், ஈடன் மார்க்கரம், பூரன், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், இதுதான் அவங்களோட பேட்டிங் யூனிட். இந்த பேட்டிங் யூனிட்ல எல்எஸ்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அப்போ ஈடன் மார்க்கரம், பேண்ட், ஆயுஷ் பதோனி இந்த 3 பிளேயர்ல இருந்து 2 பிளேயரும், நிக்கோலஸ் பூரன், மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு பிளேயரும் இது ஒரு சினாரியோவா கிரியேட் பண்ணுங்க. ரெண்டாவது சினாரியோ ஆஸ் யூஷுவல் நிக்கோலஸ் பூரனும் மிச்சல் மார்ஷும் ரெண்டாவது சினாரியோல கிரியேட் பண்ணுங்க. போலிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து செகண்ட் போலிங் அப்படின்னா ஆவேஷ் கான், ஷர்துல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ் இந்த 3 பிளேயரை பிக் பண்ணலாம். அதே இவங்க செகண்ட் போலிங் அப்படின்னா ஹர்ஷதீப் சிங், மார்க்கோ ஜான்சன் அண்ட் வைஷாக் விஜயகுமாரை பிக் பண்ணலாம் செகண்ட் போலிங். இதே ஃபர்ஸ்ட் போலிங் வந்து என்ன பண்ணணும், ஸ்பின்னர்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதே ஃபர்ஸ்ட் போலிங் பஞ்சாப் பண்றாங்க அப்படின்னா ஸ்பின் யார் எடுக்கணும், யுஸ்வேந்திர சகாலை மெயினா எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். யுஸ்வேந்திர சகால் அண்ட் மேக்ஸ்வெலை மெயினா ட்ரை பண்ணலாம். அதே ஃபர்ஸ்ட் செகண்ட் போலிங் அப்படின்னு வரும்போது ஓமர் சாயை ட்ரை பண்ணணும், ஸ்டாயினிஸை ட்ரை பண்ணணும், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷதீப் சிங்கை ட்ரை பண்ணலாம். இது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிஷப் பண்ட் பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனால் நல்ல பிளேயர், அதனால அவர், ஆயுஷ் பதோனி, ஏடன் மார்க்கரம் இந்த 3 பிளேயரோட போறோம். மிச்சல் மார்ஷுக்கும் பூரனுக்கும் ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்க ஸ்ரேயஸ் ஐயர், சாஷா சிங், மேக்ஸ்வெல், ஓமர் சாயை கொண்டு வந்திருக்கோம். இங்க ஹர்ஷதீப் சிங், இங்க பிரின்ஸ் யாதவ் அண்ட் ஆவேஷ் கான், இதுதான் டெமோ டீம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலிகிராம்ல நம்ம டெமோ டீம்ஸ் கொடுக்குறோம், அதை பாருங்க. அதுல இருந்து 2 to 3 பிளேஸ் நீங்க சேஞ்ச் பண்ணி போடுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.